இந்த உலகத்துல தானும் தான் குடும்பமும் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற மக்கள் தான் அதிகம். இந்த இயந்திரமயமான உலகத்துல மற்றவர்களுடைய நலனை பத்தி யோசிக்க இங்க யாருக்கும் நேரம் இல்லை. அடுத்தவருடைய முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் பார்த்து பொறாமப்பட்டு அவர்களை அழிக்க முயற்சி செஞ்சா அந்த எண்ணமே நமக்கே வினையா வந்து முடியும். இதை உணர்த்தும் ஒரு சிறு கதை தான் இது. ஒரு காட்டுல ஒரு கெட்ட சுபாவம் உள்ள தேள் ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. அந்த காட்டின் நடுவுல ஒரு நீரோடையும் இருந்தது. அந்த தேளுக்கு தன் வாழ்வாதாரத்துக்காக இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போக வேண்டியிருந்தது. எங்க நீரோடையில இறங்கினா தான் முழுகி விடுவோமோன்னு அக்கரைக்கு போவதுக்காக அந்த நீரோடையில இருந்த பெரிய மீன், நண்டு, தவளைன்னு எல்லாரிடமும் உதவி கேட்டுச்சு. ஆனா எங்க அந்த பொல்லாத தேள் தன்னை கொட்டி விடுமோன்னு அவ எல்லாமே உதவி செய்ய மறுத்துடுச்சு. எப்படிடா இந்த நீரோடைய கடந்து அந்த கரைக்கு போறதுன்னு யோசிக்கும் போது அந்த நீரோடையில ஆமை ஒன்று பொறுமையா வந்துட்டு இருந்தது. தேலுக்கு பக்கத்துல ஆமை வந்ததும், ஆமையண்ணா, நான் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும், என்னை கொஞ்சம் அந்த கரையில் விட்டுடுறீங்களான்னு கேட்டுச்சு. ஆமையும், நானும் அக்கரைக்கு தான் போகிறேன், என் முதுகில் ஏறிக்கோ, நான் உன்னை அந்த கரையில் விட்டுடுறேன்னு சொல்லுச்சு. தேலு ஆமையோட முதுகில் ஏறி அமர்ந்ததும் ஆமை நீரோடையில் பொறுமையாக நீந்தி செல்ல ஆரம்பிச்சது. கொஞ்ச தூரம் தான் ஆமை போயிருக்கோம். உடனே தேலுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நான் பல பேரை கொட்டியிருக்கேன், அவங்க வழியால் துடிக்கிறதையும் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு நாளும் இந்த ஆமையை கொட்டினதே இல்லையே. இந்த ஆமையை கொட்டினா அது எப்படி வழியால் துடிக்கும்? இதை விட்டா நமக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. எப்படியாவது இன்னைக்கு இந்த ஆமையை கொட்டி அது வழியால் துடிக்கிறத நம்ம பார்த்தே தீரணும்னு நினச்சது. தேலு ஆமையோட முதுகுல கொட்டி பார்த்துச்சு. ஆனால் ஆமையோ பேசாமல் பொறுமையாக போயிட்டே இருந்துச்சு. உடனே தேலு, ஆமையண்ணா, உங்கள் முதுகு ரொம்ப கடினமாக இருக்கே, உங்கள் உடம்புல வலியே ஏற்படாதான்னு கேட்டுச்சு. தேலோட கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்காத ஆமை, என்னோட முதுகு கடுமையான ஓட்டால மூடப்பட்டு இருக்கு, எனக்கு அந்த இடத்துல வலியே வராது, ஆனா என் கழுத்து பக்கம் மென்மையா இருக்கும், அங்கதான் எனக்கு வலியும் காயமும் ஏற்படும்னு சொல்லுச்சு. உடனே தேலு, ஓஹோ அப்படியா, சரிதானு மெதுவாக ஆமையோட கழுத்து பக்கமா இறங்கி ஆமையோட தலையில கொட்டுச்சு. வலி தாங்க முடியாத ஆமையோ சட்டுன்னு தலையை உள்ள இழுத்துடுச்சு. ஆமையோட கழுத்து பக்கமா இருந்த தேலோ நீரோடையில விழுந்துடுச்சு. தனக்கு உதவி செஞ்ச ஆமைக்கு கேடு விளைவிக்க நினைச்ச தேலு நீர்ல முழுகி துடி துடிக்க இறந்தும் போயிடுச்சு. ஆமையோ மெதுவாக அக்கறைக்கு வந்து சேர்ந்துருச்சு. தேலோட பிறவி குணம் கொட்டுறது. ஒருவரோட பிறவி குணத்தை எப்பவுமே மாற்ற முடியாது. அப்படியே அவங்க மாத்திக்கொள்ள முயற்சி செஞ்சாலும் ஏதோ ஒரு காலகட்டத்துல அவங்களோட பிறவி குணம் வெளிப்பட்டே தீரும். ஒருவர் எவ்வித பலனையும் எதிர்பாராம நமக்கு செய்யற உதவிய நம் வாழ்நாள்ல என்னைக்குமே மறக்க கூடாது. அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். மாறாக அவங்களுக்கு கேடு செய்ய நினைச்சோம்னா இந்த தேலுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நமக்கும். அடுத்த ஒரு வாழ்க்கையை கெடுத்து அந்த உல்லாச ஊஞ்சல்ல ஆடிட முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் முன்னே சென்ற அந்த ஊஞ்சல் பின்னாடியும் வரலாம், நம்மளை தூக்கியும் எறியலாம். நன்மையும் தீமையும் பிறத்தர வாரா, இந்த பழமொழிய நம்ம வாழ்க்கையில எப்பவுமே மறக்கக்கூடாது. மறந்தும் பிறர் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. பிறருக்கு கேடு செய்வதை பற்றி மறந்தும் நினைக்க கூடாது. எண்ணினால் எண்ணியவர்க்கே கேடு விளையுமாறு அறம் எண்ணும். கெடுவான் கேடு நினைப்பான்.